ஸோ பேரண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம ஹிந்தி லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். நம்ம ரூல் லைன் நோட்டில் தான் எப்போவுமே ஹிந்தி எழுதுவோம், இல்லை அன்ரூல் நோட்டில் எழுதினாலும் ஓகே தான். ஸோ இப்போ ரூல் லைனில் எப்படி எழுதுனா, எப்போவுமே நம்மளுக்கு ஹிந்தியில் டாப் லைன் மட்டும் தான் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் லைன் அப்படின்றப்போ இப்போ நான் ஆ எழுதுறேன் பாருங்கள், ஆ. ஸோ ஆ எப்படி எழுதுனா 3 மாதிரி போட்டு இங்கே ஒரு லைன், தென் திஸ் இஸ் ஆ. ஸோ இதை வந்து நம்ம இப்படி இந்த 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 மேலே இருக்க லைன் வந்து மஸ்ட்டு. இந்த மேலே இருக்க லைனை நீங்கள் எழுதலை அப்படின்றப்போ அது வந்து என்னவாகும், உங்களுக்கு ராங் வேர்டாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக மேலே இருக்க லைனை எழுதுங்க. இப்போ பாருங்கள், ஆ ஆ, தென் இ. நம்ம எஸ் எழுதுகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இ. இது ஸ்மால் இ, இது லாங் இ. இன்னொரு தடவை எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஒரு லைன் போட்டு எஸ் போடுற மாதிரி இ. ஓகேங்களா? தென் ஊ, அதுவும் 3 தான். எல்லாருக்குமே இந்த டாப் லைன் மஸ்ட்டு. ஸோ ஊ, தென் ஊ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீ. ரீ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் எழுதுகிற மாதிரி, கே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாதிரி நம்ம இந்த எஸ் எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். திரும்ப பாருங்கள், லைன் போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் கே, தென் எஸ் எழுதுகிற மாதிரி எழுதணும், ஸ்மால் எஸ் எழுதுகிற மாதிரி. தென் ஏ, ஐ. ஏ வந்து லைன் எழுதி, இது ஏ, இது ஐ. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இந்த ஆ லெட்டர் மாதிரி தான் கண்டினியூ ஆகும். ஓ, ஆ போட்டு பக்கத்தில் ஒரு லைன், தென் மேலே ஒரு லைன், ஓ. நெக்ஸ்ட்டு ஔ, மேலே 2 கோடு. அதே தான் இங்கே பாருங்கள், இப்படி போட்டு பக்கத்து ஒரு லைன் ஔ, தென் ஓ ஔ. நெக்ஸ்ட்டு அஹ. ஸோ இதை நான் ரூல் நோட்டில் எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ அன்ரூல்லையே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன்.